எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவங்க என்ன செய்யணும் அல்லது என்ன செய்யக்கூடாது, எப்படி இருந்தால் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும், எப்படி இருந்தால் பாதகமாக இருக்குன்றதை பற்றி தானங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் கும்பத்தில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் மீன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய தருணம் தான் சனி பயிற்சி. அப்போ நமக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரும். சனி பகவான் 2.5 வருடம் ஒரு பாவகத்தில் சனி பகவான் வரக்கூடியது 2.5 வருடம். அப்போ மீனராசிக்கு போகக்கூடிய சனி பகவானால மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த அந்த கிரகம் பயிற்சி காலம் முழுவதும் ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக தராது. சில பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. 7.5 வருடம் 7.5 சனி அப்படின்னா 7.5 வருடத்துக்கும் கஷ்டம் இருக்கும். ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் வராங்க அப்படின்னா சனி பகவான் 3 பாவகத்தில் 9 நட்சத்திரத்தில் வருவார். ஒரு பாவகத்தில் 9 பாதங்கள். அப்போ 3 பாவங்கள் 27 பாதங்களில் அந்த சனி பகவான் டிராவல் ஆவார். ஒவ்வொரு பாதத்தில் போகும்போதும் ஒவ்வொரு விதமான பலன் தான் வரும். இதுதான் 100% உண்மையான ஒரு விஷயம். மாட்டுக்கு பல்லு முக்கியம், மனசுக்கு சொல்லு முக்கியம், ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம். சாரம்தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம், அதுபோக தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் ஒரே ஒரு பாதம். பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் 4 பாதம். அப்போ மீன ராசியில போகக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் வக்ரம் அடைவார். புரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது எந்த மாதிரி பலன், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது எந்த மாதிரி பலன், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரம் அடையும் போது எந்த மாதிரியான பலன், ரேவதி நட்சத்திரத்துல போகும்போது எந்த மாதிரியான பலன், உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். அப்போ 7ல் ராகு இருந்தா நாகதோஷம், லக்னத்துல கேது இருந்தா நாகதோஷம். இது எல்லாமே எப்படி தெரியுங்களா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னா படிச்சது அப்படியே ஒப்பிக்க கூடாது. படிச்சதுல எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்குன்றது நமக்கு தெரியணும், உணர்ந்து சொல்லணும். அப்போ அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடம் சத்தியமா படிப்பு கொடுக்காது. ஒரு பாவகத்துல ஒரு கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கான்னு தெரியாம சொல்லக்கூடிய ஜோதிடம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மேசராசிக்காரங்களுக்கு, ஏன்னா மேசராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். முதல் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம், சரஸ்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம். 2வது பாதம் 2வது நட்சத்திரம் துர்க்கை அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் காளியம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்ப அந்த 9 பாதம் 3 நட்சத்திரங்கள் கொண்ட மேச ராசிக்கு சனி பயிற்சி சாதகமா அல்லது பாதகமா? சனி பகவான் நமக்கு விரயஸ்தானத்துக்கு தான் வராரு. யாருடைய சாரத்துல வராரு? குருவுடைய சாரத்துல வராரு. அப்ப அந்த குரு மேஷ ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். தனகாரகனுடைய சாரத்துல தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வருவார். ஒரு பாதத்துல அந்த புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய 4வது பாதம், அந்த ஒரு பாதத்துல சனி பகவான் டிராவல் ஆகக்கூடிய காலகட்டம் 29 நாள். ஒரு பாதத்துக்கே 29 நாள். அப்போ மேசராசியில பிறந்தவங்க திருமணம் தடையா இருக்குதுங்க, புத்திரபாக்கியம் தடையா இருக்குதுங்க, வீடு வாசல் கட்டி அரையும் குறையுமா இருந்து போச்சுங்க, வீடு வாசலை வாங்க முடியலைங்க அல்லது கட்ட முடியலைங்க, சுப விரய செலவுகள் எல்லாமே இந்த நேரத்தில் நடக்கும். திருமணத்தை பற்றியும்
புத்திரபாகியத்தை பத்தியும் இந்த நேரத்துல நான் ஏன் பிரத்யேகமா சொல்றேன் அப்படின்னா, புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. புத்திரகாரகன், இந்த புத்திர ஸ்தானாதிபதி சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் புத்திர ஸ்தானாதிபதி ஒவ்வொருத்தரும் வருவாரு. 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் புத்திர ஸ்தானாதிபதி. மேச ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியா வரக்கூடியவர் சூரிய பகவான். மேஷராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம். வேற யாருக்குமே சூரிய பகவான் புத்திர ஸ்தானாதிபதியா வர்றதில்லை. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி காலகட்டத்தில், பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சனி பகவானோட சேருவார். அப்ப சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த சூரிய பகவானுக்கு சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்திருப்பார். அந்த கம்யூனிகேஷன் நல்ல விதமா இருக்கிறதுனால புத்திர வளர்ச்சி ஏற்படும். சார் திருமணம் சொன்னீங்களே சார், மார்ச் 29 இருந்து ஏப்ரல் 28க்குள்ளார திருமண தடையில் நீங்கள் சொன்னீங்களே சார், அதுக்கு என்ன சார் ஆதாரம்? மேசராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா திருமண ஸ்தானாதிபதி. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாவகம் ஒவ்வொரு ஸ்தானத்தை குறிக்கும். மேசராசிக்கு புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், திருமணஸ்தானம் அப்படின்னா சுக்கிரன். சூரியன் எப்படி மேஷராசிக்கு 12வது பாவகத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் சனியோடு இருக்காரோ, அதே மாதிரி சுக்கிர பகவானும் சனியோடு தான் இருக்கார். மார்ச் 29 பங்குனி மாதம் 15 சனி பயிற்சி அன்னைக்கு. அப்போ புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீக்க போகுது சனி பகவான், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீக்க போகுது. சில பேருக்கு திருமணம் ஆஹா ஓகோன்னு இருக்கும், சில பேருக்கு ஏண்டா இதத்தை பண்ணோம், ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சே, பிரம்மச்சாரியா இருக்கும்போது கூட நல்லா இருந்தனே, சம்சாரி ஆனதுல இருந்து நாசமா போய் போட்டனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, இருக்கதான் செய்கிறாங்க. ஏன்னா கல்யாணம்ன்றது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். 1000 காலத்து பயிர் கல்யாணம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பார்த்து சூதானமாக பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் கம்ப்யூட்டர் காலகட்டம், பேராசி வச்சு கல்யாணம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீக்கி கொடுக்கும். அது போக மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த மறுமணத்தில் இருக்கிற தடைகளும் சரியாகும். இதெல்லாம் எப்போ வரைக்கும்? மார்ச் 29 இருந்து ஏப்ரல் மாதம் 28 வரை 29 நாள். அப்போ இந்த 29 நாளில் இவ்வளோ விஷயம் நடக்கும்னா 2.5 வருஷத்தில் எவ்வளோ விஷயம் நடக்கும் யோசனை பண்ணணுமா? ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் சனி பயிற்சி பலன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் ஒன்றுன்றது சத்தியமாக எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அடுத்தபடியாக எடுத்துக்கிடலாம். மார்ச் மாதம் 29 இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் தான் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன். ஏப்ரல் 28 ஏப்ரல் 28 2026 மே 18 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருப்பார். 2025 ஏப்ரல் மாதம் 28 2026 வருஷம் மே மாதம் 18 வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தோராயமா 13 மாசத்துக்கு சனி பகவான் மேஷராசிக்கு 12வது பாவகம் விரயசனியில விரயஸ்தானத்துல தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். இதுல ஆகஸ்ட் மாதம் 18 2025 ஆகஸ்ட் 18 சனி பகவான் வக்ரம் அடைவார். இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதுக்குண்டான பலன் என்ன? 29 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க சொந்தமா வாகனம் வாங்குறதோ இல்ல சுய தொழில் செய்கிறதோ சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. 29 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க, அல்லது இப்படி சொல்லலாம், முதல் சுற்று 7.5 சனி நடக்கிறவங்க, சனி சுய நட்சத்திரத்தில் ஏறி உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம்
12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி ஒரு சூழல் இது சனி பகவான் மேசராசிக்கு பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி அவரே, தொழில் ஸ்தானாதிபதி அவரே. அப்போ நமக்கு 12வது பாவகத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால முதல் சுற்று 7.5 சனி இருக்கிற நண்பர்களுக்கு 1% 2% இல்லை, 100% பாதகத்தை தான் தரும். எந்த விஷயத்தில்? சொந்த தொழில் செஞ்சால் பாதகம் வரும். அப்படி என்ன சார் பாதகம் வரும்? ஏன்டா செஞ்சோம், எதுக்கடா செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு தொந்தரவுகள் கொடுத்துரும். வாங்கினா என்ன சார் ஆகும்? 3 மாதம் 4 மாதத்தில் களவு போயிடும். களவு போகும்னா திருடு போயிடும். இல்லையா கீழே விழுந்து மூஞ்ச முகரை உடைச்சிக்குவோம். இது முதல் சுற்று 7.5 சனி உள்ளவங்களுக்கு இந்த பாதகம் நடக்கும், நடந்தே தீரும். 2வது சுற்று 7.5 சனி உள்ளவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது முதல் சுற்றா 2வது சுற்றான்றதை பார்த்து ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது வச்சு தான் முழுமையான பலனை சொல்ல முடியும். ஆனாலும் 2வது சுற்று 7.5 சனியில் உள்ளவங்களுக்கு 100% இது சாதகத்தை கொடுக்கும். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2வது சுற்று 7.5 சனி உள்ளவங்களுக்கு சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி 2வது பாவகத்திலையும் பிறகு 3வது பாவகத்திலையும் போகும். அப்போது குடும்பஸ்தானம் சார்ந்து நான் ஒரு வீடு வாசல் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், கட்டலாம்னு இருக்கிறேன் சார், கட்ட முடியாமல் தவிக்கிறேன், செய்யலாம். கொடுத்த பணம் வராமல் இருக்குது சார். நான் வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு எல்லாமே நான் யோசனை பண்ணி பார்த்துட்டேங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க, நடக்கலை. இந்த நேரத்தில் நடக்கும், வந்து சேரும். உடல் உபாதைகள் சரியாகும். தொழில் ஸ்தானம் சுய தொழில் 2வது சுற்று 7.5 உள்ளவங்களுக்கு உணவு சார்ந்த தொழிலோ, மளிகை கடை வச்சிருக்கிறனோ, மெக்கானிக் கடை வச்சிருக்கிறனோ, இரும்பு தொழில் செய்கிறனோ, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறனோ, மருத்துவராக இருக்கிறேன், காவல்துறையில் இருக்கிறேன், போக்குவரத்து துறையில் இருக்கிறேன், இவங்களுக்கு எல்லாமே இந்த நேர காலங்கள் சுபிட்சமாக இருக்கும். 2025 சரியாக நமக்கு ஏப்ரல் மாதம் 28லிருந்து 2026 மே மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டம் 2வது சுற்று 7.5 நடக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். முதல் சுற்று 7.5 நடக்கிறவங்களுக்கு இருக்கிற வேலை என்னவோ அதை அப்படியே செய்துக்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி இருக்கிற வாகனம் என்னவோ அந்த வாகனம் அப்படியே இருக்கட்டும். அது பழுது பார்த்து வச்சுக்கிடலாமே தவிர புது வாகனம் வாங்கிக்க கூடாது. நண்பர்கள் சேர்க்க ஸ்நேகம் போனீங்கன்னா வாங்காத பணத்துக்கு வட்டியும் கட்டிடுவீங்க, செய்யாத தப்புக்கு தண்டனையும் அனுபவிச்சிருவீங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆணால பெண்ணுக்கு தொந்தரவோ, பெண்ணால ஆணுக்கு தொந்தரவோ ஒரு சில சூழலால் ஏற்பட்டுடும். கெட்ட பெயர், போகாத இடத்துக்கு போனேன், செய்யாத தப்பு செஞ்சேன், இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் ஏற்பட்டுடும். இது முழுக்க முழுக்க முதல் சுற்று 7.5 உள்ளவங்களுக்கு. 2வது சுற்று 7.5 உள்ளவங்களுக்கு பாதிப்பு பெரிய லெவலில் இருக்காது. இந்த பலனும் 2025 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 2026 மே 18 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 2026 மே 18ஆம் தேதியிலிருந்து 2026 மே மாதம் 18ஆம் தேதி அந்த டேட்டுக்கு மேற்கொண்டு தான் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வராரு. அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது எந்த மாதிரியான பலன்? ஏன்னா எல்லாமே இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்க மாட்டேங்க. அதனால் உங்களுக்கு இந்த பதிவில் நான் பலன் சொல்லியிருக்கிறது ஏறத்தாழ சனி பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து 2026 மே 18ஆம் தேதி வரைக்கும் தான் நான் பலன் சொல்லியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ முடிஞ்ச அளவுக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் ஜோதிடர்கிட்ட பாருங்கள். ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 6 கிரகங்கள் ஒரே பாவகத்தில் இருக்கும். இது அதிர்ஷ்டமும் கூட. அமாவாசைக்கு மறுநாள் நம்ம பிரதமைன்னு சொல்லுவோம், பிரதமை திதி.
எங்கள் ஊர் பக்கம் வந்து அறமட்டுன்னு சொல்லுவாங்க. அறமட்டுன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பாட்டியன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, அறமட்டுன்னு சொல்லுவாங்க, வெறுமானன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு தரத்தை கொடுக்க போகுது, தகுதியை கொடுக்க போகுது. ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு தகுதி தராதரத்தை கெடுக்க போகுது. சாதகமாகவும் சனி பகவான் பலன் தருவார், பாதகமாகவும் பலன் தருவார் சனி பகவான் மேசராசியில் உள்ளவர்களுக்கு. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. இரண்டாவது சுற்று 7.5 அப்படின்னும் போது நமக்கு பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இங்கிட்டு இல்லை. முதல் சுற்று 7.5 அப்படின்னும் போது நிறைய விஷயத்தில் நம்ம சங்கடப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை முழுமையாக உங்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.